வணக்கம் அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி தீபாவளி. அனைவருக்கும் என்னோட உளம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எத்தனை பண்டிகை வந்தாலும் அந்த தீபாவளிங்கிறது ஒரு ஸ்பெஷல் தான் இல்லை, ஒரு வேறு ஃபீலிங் அது. அது ஏனோ இந்தியாவில் உள்ள அத்தனை பேருமே ஜாதி மதம் பேதம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுற ஒரு அழகான விஷயம் தான் இந்த தீபாவளி. அதனால தானோ என்னவோ இட் ஸ்டாண்ட்ஸ் அவுட் அஸ் அ வெரி ஸ்பெஷல் அக்கேஷன். பண்டிகைகளின் சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம் இல்லையா தீபாவளியை. கரெக்ட், சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் அதுக்காக அந்த தீபாவளி நம்ம தினமும் கொண்டாடுவோமா? அப்படி கொண்டாடினோம்னா அது அந்த தீபாவளிக்கும் மரியாதை இல்லை, கொண்டாடுற நமக்கும் மரியாதை இல்லை. இன்றைக்கி ஸ்வீட் சாப்பிட்டோங்கிறதுக்காக தினமும் போய் ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு 1/4 கிலோ தினமும் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா அது அந்த ஸ்வீட்டுக்கும் மரியாதை இல்லை, நம்ம ஹெல்த்துக்கும் மரியாதை இல்லை. இன்றைக்கி பட்டாசு வெடிக்கிறோம்னு சொல்லிட்டு டெய்லி 365 நாளும் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தோம்னா அது நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு மரியாதை இல்லை. அதே தான் சினிமாவுக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு சினிமா பார்க்குறோம், ரசிக்கிறோம், திரும்பி வரோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் நடித்த நடிகர்கள், இயக்குனர்கள் அவங்களுக்கு அவங்க வேலை இருக்குது, நமக்கு நம்ம வேலை இருக்குது. அதை தாண்டி அந்த சினிமா தான் வாழ்க்கைன்னு சொல்லி அதை நம்ம நெஞ்சிலையும் தலையிலையும் ஏற்றிக்கிட்டு கொண்டாடிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க தினமும். அதுக்கப்புறம் அந்த சினிமாவுக்கும் மரியாதை இல்லை, நம்ம வாழ்க்கைக்கும் மரியாதை இல்லை. இந்த உண்மை புரிஞ்சிருந்தால், ராதர் இதுதான் உண்மைனே தெரிஞ்சிருந்தா இன்றைக்கி கரூரில் 41 குடும்பங்கள் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடிட்டு இருந்திருப்பாங்க. ரைட், சரி, போனது போகட்டும். இன்றைக்கி இந்த நல்ல நாளில் நம்ம எல்லாருமா சேர்ந்து ஒரு சின்ன ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். இது எனக்காகன்னு சொல்கிறத விட இது நமக்காக, நம்ம ஃபேமிலி, நம்ம அப்பா அம்மா, குழந்தைங்க, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, அண்ணன், தங்கச்சி எல்லாருக்காகவும் சேர்ந்து இன்றைக்கி நாம் ஒரு குட்டியாக ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம். சினிமா மேலேயும் சினிமாக்காரங்க மேலேயும் இதுவரைக்கும் இருந்த மோகத்தையும் அந்த வெறி, அதை இன்னியோட பட்டாசு மாதிரி கொளுத்தி தூக்கி போடுவோம். இனி அந்த வெறி வேண்டாம், நல்ல ரசிகர்களாக மட்டுமே இருப்போம். தமிழ்நாட்டில் ஒரு சினிமா நடிகனை பார்க்குறதுக்காக உயிர் போகிறது அப்படிங்கிறது இதுவே கடைசி நிகழ்வாக இருக்கட்டும் மக்களே. நான் கேட்குறது கரெக்டு, நாங்கள் சொல்கிறது கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த வாட்டி ஹாப்பி தீபாவளிங்கிறதுக்கு பதிலாக ஆர்ஆர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஆர்ஆர் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் ரசிகன். இனிமேல் சினிமா மற்றும் அனைத்து கலைகளுக்கும், ஈவன் கிரிக்கெட்டாக கூட இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாம் ரெஸ்பான்சிபிள் ரசிகன், ஒரு பொறுப்புள்ள ரசிகனாக மட்டுமே இருப்போம். அது வரைக்கும் போதும். நான் ஏற்கனவே 2-3 எபிசோடில் சொன்னது தான், மனித உயிருக்கு விலையே இல்லை. அந்த மகத்தான உயிருக்கு எந்த அரசியல் தலைவனும், எந்த கிரிக்கெட் வீரனும், எந்த சினிமா நடிகனும் இணையே இல்லை. ஸோ அந்த உயிரை பத்திரமா பார்த்துக்குவோம். இட்ஸ் விதவுட் மேக்கப் வித் விஷ்வா, விஷிங் யூ அ வெரி வெரி ஹாப்பி தீபாவளி. சியர்ஸ்.